பழவேற்காடு சென்னையோட நார்த்தில் ஒரு 60 to 70 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம்னா இந்த இடம் நம்ம சேர்றோம். இந்த ஊரை வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அமைதியான கடற்கரை நகரம்னு சொல்கிறாங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப நாளாக ஒரு ஆசை, கடலில் ரொம்ப தூரம் தண்ணிக்குள்ளே ட்ராவல் பண்ணணும், அங்கே போயிட்டு ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபேமிலியில் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ண இடம் தான் இந்த பழவேற்காடு போட்டிங்குன்றது. அப்படி ஒரு நாள் நாங்கள் பிளான் பண்ணி கிளம்புன இடம் தான் இந்த புலிகேட். பழவேற்காடு ஃபிஷ் மார்க்கெட் கிட்டே நீங்கள் போயிட்டீங்கனாலே அங்கே நிறைய பேர் வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி நாங்கள் போட்டு வச்சுருக்கோம், உங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு. ஸோ பட்ஜெட் பேசுங்க, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிற அந்த நபர் கூட நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். அப்படி ஒரு நண்பர்கிட்ட நாங்கள் பேசி புக் பண்ணி தான் இந்த ஜேர்னியை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது இது வந்து அவங்களோட வீடு, இங்கிருந்து தான் அந்த போட் ஜேர்னின்றது ஸ்டார்ட் ஆக போகுது. நாங்கள் வந்த டைம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 வீக் வந்து ஃபுல் மழை. அதனால் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதிலிருந்து 200 மீட்ரு தண்ணி உள்ளே இருக்குமா. இப்போ மழை வந்தனால தண்ணி வந்து ஊருக்குள்ளே வரைக்கும் வந்திருக்கு, அதனால் நாங்கள் போட்டை வந்து எங்கள் வீட்டுக்கிட்டேயே நிறுத்தியிருக்கோம், இல்லைனா நாங்கள் இங்கேருந்து நடந்து போய் தான் எங்கள் போட்டை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னென்னா, கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வாரம் மழை அடிச்சதுன்னா அவங்க வீட்டு வரைக்குமே தண்ணி வந்துடும் போல், கடல் தண்ணி. அப்போ அந்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அன்சேஃபாக தான் அவங்களோட லைஃப் டெய்லியுமே நகர்ந்து போயிட்டுருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள் நிறைய குப்பையாக தெரியும். இது எல்லாமே 200 மீட்டருக்கு அந்த பக்கம் இருந்த குப்பைகள் இப்போ தண்ணி வரும்போது அது எல்லாமே அடிச்சுக்கிட்டு வந்து அந்த வீடுங்கள் இருக்கிற ஏரியாவுக்கு கொண்டு வந்து போட்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல மார்க்கெட் மாதிரி ஒரு நீளமாக இருக்கிற ஏரியா தானா அது. ஆனால் இந்த குப்பைகளும் தண்ணிகளும் கலந்தனால அந்த ஏரியாவே ரொம்ப நாசமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கை சம்மந்தமான விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க எங்களோட. அதை 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம ஃபேமிலி எல்லோரும் வந்து போட் ஏறிட்டாங்க. அந்த டிரைவர் அண்ணா, போட் ஓட்டுற அந்த டிரைவர் அண்ணா டீசல்லாம் ஃபில் பண்ணி போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட அவங்க வீட்டிலிருந்தே வந்து ஊருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அத்யூத் ஹாப்பி, ஸ்ரீனிமா ஹாப்பி, எங்கள் வீட்டில் எல்லாருமே ஹாப்பி, அக்கா வீட்டுக்காரரு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இது வந்து ஒரு புது அனுபவம். இதுக்கு முன்னாடி அவங்களும் கடலில் இந்த மாதிரி ஒரு பயணம் பண்ணது இல்லை. நான் நினச்சிக்கிட்டேன் கடலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க, ரொம்ப பயப்படுவாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணாங்க. நான் ஒரு டைம் ஷூட்டிங்கில் கடலுக்குள்ளே வந்து கேமராமேன், அவங்களோட அசிஸ்டன்ட்ஸ், அந்த நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு போட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் நிறைய பேர் அதில் வாமிட் எடுத்துட்டாங்க. பட் நாம் இங்கே போனது எல்லாமே வந்து ரொம்ப குட்டி பசங்க, ஆனாலும் அவங்க ரொம்ப அசால்ட்டாக ட்ராவல் பண்ணி போயிட்டு வந்துட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த ஊரை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட 2வது பெரிய உப்பு நீர் தேக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய பறவைகள் சரணாலயம்னு சொல்கிறாங்க. நாங்கள் போன டைம்லேயே நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பறவைகள் நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாத ஒரு பெரிய பறவைகள் எல்லாமே நம்ம அங்கே பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் டச்சுக்காரர்கள் காலத்தில் கட்டின ஒரு டோல்கேட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, ஆந்திராவிலிருந்து வர எல்லா போட்ஸுமே இங்கே வந்து டோல்கேட் அந்த பணம் கட்டி ரசீது வாங்கி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு அங்கே வந்து இருந்ததாக அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ நாம் எப்படி நம்ம ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், ஒரு நேஷ்னல் ஹைவே இருக்குது, அதுக்குன்னு ஒரு டோல்கேட் இருக்குது, அதுக்கு ஒரு சுங்க வரின்னு ஒன்று வசூல் பண்ணுறாங்க இல்லைங்களா. அது மாதிரி கடல் வழி பயணத்துக்குமே ஒரு டோல்கேட் அமைச்சு அங்கே வந்து அவங்க பணம் வசூல் பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு வரணும், இல்லை இங்கேருந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி விஷயத்த வச்சுருந்தாங்களாம். அது காலப்போக்கில் அழிஞ்சு போய் இன்றைக்கி ஜஸ்ட் ஒரு திட்டு மாதிரி தான் அங்கே இருக்குது. அதை நம்ம பார்க்க முடியுது. 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த போர்ச்சுக்காரங்க, டச்சுக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க, ஸோ இந்த மாதிரி அவங்களோட வாழ்ந்த அடையாளங்களை நம்ம இன்னும் அங்கே போனால் பார்க்கலாம். உதாரணத்துக்கு அந்த கல்லறை, சர்ச், இந்த மாதிரி நிறைய இடங்கள் அங்கே இருக்குது. பிப்ரவரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர், இந்த மாதத்தில் நம்ம அங்கே போனோன்னா இந்த ஃப்ளெமிங்கோ, பெலிகன்ஸ், கிங்ஃபிஷர்ஸ், இந்த மாதிரி ஃபேமஸான பறவைகளை நம்ம அங்கே பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னும் இந்த ஊரில் பழைய காலத்தில் செய்யக்கூடிய அந்த பனை ஓலை சம்பந்தமான கைவினை பொருட்கள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் குடுவைகள், அப்புறம் சிலைகள், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இப்போ போனாலும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போவும் அங்கே இருக்கிறதுலையே ரொம்ப சிறப்பான விஷயம்னு சொல்லணுன்னா அங்கே கிடைக்கிற சீ ஃபுட்ஸ் தான். ஸோ
ஸோ நண்டு, மீன் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம வாங்கிட்டு வரணுன்னாலும் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வரலாம். இல்லை அங்கேயே சொன்னோன்னாலும் நம்ம அங்கேயே சமைச்சு கொடுக்குறாங்க. அது ரொம்ப வந்து நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி இல்லாமல் அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அங்கே வந்து சேர்ந்துட்டோம். இதுதான் அந்த தீவு. அந்த தீவில் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஜெல்லி ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நிறையா இருந்தது. அது நாங்கள் ஃபஸ்ட் டைம் அதை மாதிரி பார்க்குறேன். ஸோ கையில் எடுத்து பார்த்தா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஜெல்லி மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை பார்க்கும்போது. இன்றைக்கி எங்கள் அக்கா வீட்டுக்காரர் அவருக்கு பர்த்டே, அதனால் அவருக்கே தெரியாமல் நாங்கள் கேக்கு வாங்கிட்டு போயிருந்தோம். இப்போது அதை வந்து அங்கே செலிப்ரேஷன் பண்ணலான்னு ஒரு குட்டி பிளான், அதையும் பார்த்துடலாம் வாங்க. நாங்கள் போட்டில் போவோன்னு பிளான் பண்ணி வரல. ஆக்சுவலாக வந்து பழவேற்காட்டில் ஃபிஷ் மட்டும் வாங்கிட்டு போகலான்னு தான் வந்தோம். இங்கே வந்ததுன்னு ஒரு பிளான் மாறிடுச்சு. பீச்சில் வச்சு கேக் கட் பண்ணலாம் தான் இருந்தோம். பட் அது இப்போ தீவில் வச்சு கட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை இப்போ வரைக்கும் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னோடய சார்பில் மச்சானுக்கு ஒரு விஷ் பண்ணிவிடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ மச்சான். கேக் வெட்டிட்டாங்க, எல்லோரும் சாப்பிட்டோம், ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து அந்த ஒரு விஷயங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு சத்தியமாக லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க. எப்போவுமே நம்ம வேலை, காசு, பணம், குடும்பம் இது பின்னாடியே தான் ஓடிட்டுருக்கோம். நமக்குன்னு எப்போவுமே டைம் எடுத்துக்கிறதே இல்லை. நம்ம வாழ்ந்து முடித்து போகும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. இருக்கிற வரைக்கும் கிடைக்கிற இந்த ஒரு நினைவுகள் மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எப்போவாது டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அது லைஃப்பில் நமக்கு மறக்க முடியாத விஷயங்களெல்லாம் கற்றுக் கொடுக்கும். மெயினாக இங்கே பகல்லையும் அலோவ் பண்ணுறாங்க, நைட்லேயும் அலோவ் பண்ணுறாங்க. பகல் டைம்லன்னா நீங்கள் காலையில் உங்களை கூட்டிகிட்டு வராங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் இங்கே இருக்கீங்களோ இருந்துட்டு திரும்ப உங்களை ரிட்டன் கூட்டிகிட்டு போய் விட்டுறாங்க. நைட்லன்னா ஈவினிங் டைமில் தான் போட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கூட்டிகிட்டு வந்து நைட் ஸ்டே பண்ண வச்சு அவங்களே ஃபுட்டு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா திங்ஸ் எதாவது எடுத்துகிட்டு போகிறீங்கனாலும் கொண்டு போய்க்கலாம். போயிட்டு அவங்க டென்ட்டு மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு ஃபேமிலியோடு போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சரி, நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு காலையில் அதே போட்டில் திரும்ப கொண்டு வந்து உங்களை எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அங்கேயே ட்ராப் பண்ணிடுறாங்க. பகலில் போனீங்கன்னா குறிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்ச ஸ்பாட்டாக இருக்கும். ஏன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உப்பாக இல்லைங்க, ரொம்ப தெளிவாகவும் இருந்தது. நீட்டாக அந்த பீச் ரொம்ப நீட்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலாக நம்ம மெரினா போகிறோம், மற்ற இடங்கள் போகிறோன்னா அங்கே ரொம்ப நிறைய குப்பைகள், இல்லைன்னா அங்கே வந்து அந்த பூஜை இந்த பூஜைன்னு சொல்லி அந்த சம்மந்தமான பிளாஸ்டிக்ஸ், அது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நம்ம பார்க்கலாம். கடல் அலைகளுமே ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப சேஃப் இல்லாத ஒரு விஷயங்களாக இருக்கும். பட் இங்கே ரொம்ப நீட்டாக இருந்தது. உண்மையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சென்னைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு ஐலாண்ட் இருக்குன்றது வந்து நம்ம அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு அது தெரியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு பெரிய பட்ஜெட்டுன்றதெல்லாம் அங்கே போனால் ஆக போகிறதில்ல. நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 1500 சீசன் டைமாக இருந்தால் ஒரு 2500க்குள்ளேயே உங்களுக்கு போட்டிங்கிற அந்த விஷயங்கள் உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அது போக நீங்கள் சாப்பாடு இல்லை நீங்களே சமைச்சு எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை அவங்ககிட்ட சமைக்க கொடுத்தாலும் சரி, அது உங்களுக்கே தெரியும் ஒரு அப்ராக்சிமேட்டாக என்ன பட்ஜெட் ஆக போகிறது. நீங்கள் என்னென்ன ஐட்டம்ஸ் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இது பண்ணிட போகிறாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் பெரிய பட்ஜெட்டெல்லாம் இல்லைங்க. நீங்கள் ஃபேமிலியோடு ஒரு 7-8 பேர் கூட தாராளமாக சின்ன பட்ஜெட்லேயே ட்ராவல் பண்ணிட்டு வந்துடலாம். நாங்கள் நல்லா அங்கே என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 hours இருக்கும். நல்லா விளையாண்டுட்டு ரிட்டனும் கிளம்பிட்டோம். ரிட்டன் கிளம்பி இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டுருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். எங்கள் சுட்டி குழந்தை அத்யூத் வந்து ரொம்ப ஜாலியாக வந்து தண்ணியில் விளையாண்டாங்க. அந்த டயர்ட்லேயே வந்து ஃப்ளாட் ஆகி தூங்கிட்டாங்க. அது கடலோட பேக் வாட்டரில் கனெக்ட் ஆகுதுன்றனால பெரிய அலைகள் கிடையாது அங்கே. அதனால் நீங்கள் அந்த போட்டில் போகும்போது நம்ம பயம் இல்லாமல் போகலாம். சின்ன ஷேக் கூட இருக்கிறது இல்லைங்க. ரொம்ப நம்ம நார்மலாக ஏதோ காரில் போகிற மாதிரி தான் இருக்குது தண்ணியில் போகிறது. ஏன்னா எங்களோட ஸ்ரீனிமா கூட போட்டில் தனியாக நின்றுட்டு போகிற அளவுக்கு தான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படியோ நாங்கள் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக ரீச் ஆகிட்டோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. என்னால் முடிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து அந்த எங்களை போட்டில் கூட்டிகிட்டு போன அந்த அண்ணாவோட காண்டாக்ட் நம்பரும் கொடுக்குறேன். இன்கேஸ் எதாவது தேவைப்படுச்சுன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி புக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஹாப்பி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் எங்களோட வீடியோவை பொறுமையாக இருந்து பார்த்ததுக்கு. இன்கேஸ் முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் ஏதாவது வீடியோ போகிறதுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் மறக்காமல் போனீங்கன்னா எங்களுக்கு தகவல் கொடுங்க, கமெண்ட்ஸில் கொடுங்க. என்னோடய காண்டாக்ட் நம்பர் நான் கீழே போடுறேன். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எப்போது கால் பண்ணுங்கள். சின்ன சின்ன ஐடியாஸ் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க்யூ.